அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மீனராசி சனிப்பெயர்ச்சியின் பலன்கள் முழுமையாக பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். 29/3/2000 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணிதப்படி பஞ்சாங்கத்தின்படி மாறியிருக்கிறார். மீனராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து 3/6/2027 வரை 2.5 காலத்துக்கு இந்த ராசிக்கு சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்குவார். மீன ராசியிலிருந்து தனது 3ஆம் பார்வையால் ரிஷப ராசியும் 7.5 பார்வையால் கன்னி ராசியையும் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியும் பார்க்கிறார். மீன ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாம். மீனம், நட்புக்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் மீனராசி நண்பர்கள் நீங்கள் எல்லோரையும் எளிதில் நம்புவீர்கள். மனித நேயம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். உழைப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்றால், உங்களுடைய கிரக நிலை இதுவரை உங்களது அயன சனி போக ஸ்தானத்திற்கு இருக்கும் சனி பகவான் விலகி ராசிக்கு வருகிறார். 3ஆம் பார்வையால் தைரியம் வீரிய ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் களத்திர ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். உங்களுடைய பலன்கள்: குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். சரளமான பண வரவால் சந்தோஷம் அடைவீர்கள். நம்பிக்கையுடன் உங்கள் பணிகளில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மனநிறைவு அடைவீர்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மழலை செல்லும் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் விரைவில் கிடைக்கும். புதிய முதலீடுகள் தைரியத்துடன் ஈடுபடுவீர்கள். அதில் உங்களின் முழு திறமையும் வெளிப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். பழைய கடன்களும் வசூலாகும். உங்களது எதிரிகளின் பலம் குறையும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மன அழுத்தம் மறையும். சிந்தனையில் தெளிவு உண்டாகும். அடுத்ததாக, சகோதர சகோதரிகளில் மற்றும் நண்பர்கள் மூலம் நன்மை அடைவீர்கள். புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களின் ஆசிகளை பெறுவீர்கள். உங்களின் தோற்றத்தில் பொலிவு உண்டாகும். புத்திசாலிகளை நட்பை பெற்று பலன் அடைவீர்கள். மன உறுதி உண்டாகும். கவலைகளை மறைத்து மகிழ்ச்சி பிறக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் சூடுபிடிக்கும். தூர தேசத்திலிருந்து மகிழ்ச்சி தரும் செய்திகளை கேட்பீர்கள். வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பாக செல்வீர்கள். சேமிப்பு விஷயங்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உண்மை நிலையை புரிய வைத்து நட்பை தக்க வைத்து கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும். பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் ஏற்பட்ட மன வருத்தங்களை முற்றிலும் நீக்குவார். குறைந்த அளவு முதலீட்டிலும் அதிக லாபத்தையும் அள்ளுவீர்கள். எண்ணங்களுக்கு தகுந்த செயல் வடிவம் கொடுப்பீர்கள். எதிரிகளால் தொல்லை ஏற்படாது. உடன் உபாதைகள் ஏதேனும் இருப்பின் இக்காலகட்டத்தில் தீரும். வீண் வழக்குகளிலிருந்து விடுபடுவீர்கள். அலைச்சலுடன் நடந்த செயல்கள் நல்லபடியாக முடிவடையும். வெளியில் கொடுத்த பணம் திரும்பவும் கைவந்து சேரும். சென்ற இடத்தில் எல்லாம் பிரச்சனை சந்தித்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் விரும்பி வரவேற்கப்படுவீர்கள். சிலர் மனம் விரும்பி வீட்டுக்கு குடிபெயர்வார்கள். தக்க சமயத்தில் உயர்ந்தவர்கள் நட்பை பெற்று கௌரவ குறைவு ஏற்படாமல் காக்கப்படுவீர்கள். களவு போயிருந்த பொருட்கள் திரும்பவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உறுதியின்றி செய்த வேலைகளில் ஒரு பிடி ஏற்பட்டு அவை மளமளவென நடந்தேறும். என்ன நடக்குமோ என்ற பயந்த விஷயங்கள் கூட மகிழ்ச்சியாக முடிவடையும். உத்தியோகத்தர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் சீராக இருக்கும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் என்றாலும் அவர்களின் மரியாதைக்கு தொலைவில் இருந்து பழகுவது நல்லது. சக ஊழியர்களுடன் நல்ல நட்பு தொடர்வதால் உங்களின் வேலைகள் குறித்த காலத்திற்குள் நிறைவேறிவிடும். உங்களின் வேலைத்திறனை கூட்டிக்கொள்ள புதிய அலுவலக பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீர்கள். உங்களின் சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். புதிய வாடிக்கையாளர்கள் புதிய சந்தைகளை நாடி செல்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் சிரமங்கள் உண்டாகாது. அடுத்ததாக, அரசியல்வாதிகள் தங்கள் சார்ந்துள்ள கட்சியினர் தொண்டர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டு பெறுவீர்கள். உங்களை
உங்களை கௌரவம் உயரும், சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாகும், உங்களின் முயற்சிகள் உங்களை வெற்றி பாதைக்கே அழைத்துச் செல்லும். கலைத்துறையினர் படிப்படியாக வளர்ச்சியை காண்பீர்கள். வருமானம் நன்றாக இருப்பதால் ராசிகளுக்கு செலவு செய்வீர்கள். அதாவது சகல கலைஞர்கள் நன்மை அடைவார்கள். புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருந்து இன்பகரமான செய்திகள் வந்து சேரும். கணவரிடம் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். கணவனின் உறவுகளோடு வீண் வாக்குவாதங்களில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டாம். மாணவ மணிகள் படிப்பில் வெற்றி வாகை சூடுவீர்கள். மேலும் உங்கள் ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகும். அதே நேரம் விளையாடும் நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்களின் ஆதரவுடன் உங்கள் எதிர்கால கல்வி திட்டங்களை செய்வன நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புரட்டாதி 4ஆம் பாதம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். அவர்களுக்காக பாடுபடுவீர்கள். திட்டமிட்டு செய்வதால் காரியங்கள் தடை ஏற்படும். எதிர்பாராத செலவு உண்டாகும். உத்திரட்டாதி சொத்து மனை சம்பந்தமான காரியங்கள் தடை தாமதம் ஏற்படலாம். உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்படும். வீண் பயம் ஏற்படும். ஏற்கனவே செய்திய காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டி இருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். அடுத்ததாக ரேவதி வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். சிலர் வெளியூர் பயணங்கள் செல்பவர்கள் எதிர்பாராத பழகுனருடன் பழகும் போது கவனம் தேவை. பரிகாரம் பைரவரை வழிபட்டு வரவும், நவகிரக துதி சொல்லவும், அருகம்புல்லை எடுத்து மலையாக கட்டி அருகிலிருந்து விநாயகருக்கு அர்ப்பணித்து வர வேண்டும். தடையில்லாமல் நடந்தேறும். சனி பகவான் உங்களை நல்லதாக பார்த்து கொள்வார். முக்கியமாக உடல் ஊனமுற்றோர்களையும் பெரியோர்களையும் நீங்கள் நன்றபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். முக்கியமாக தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.